நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா? இல்லம்மா, சோ ஏன்? நான் ஆரோக்கிய வச்சு கல்யாணம் தான் நான் லவ் பண்ணேன். அந்த காலத்தில் எனக்கு 50 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி. என் ஹஸ்பண்டை தான் முதல்ல லவ் பண்ண, அவரை தான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். சரி ஓகே. நீங்க வந்து 90s-ஆ? 80s. சூப்பர். அப்போ உள்ள லவ்க்கும் இப்போ உள்ள லவ்க்கும் என்ன டிஃபரெண்ட்னு நினைக்கிறீங்க? காதலர் தினான்னு விட்டுக்குது. அதான் காதலர் தினம் ஒரு நாளைக்கு லீவ் விடுறாங்கல்ல. அதை தவிர்த்து அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம லவ் பண்ணோம்னா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அது அண்டர்ஸ்டாண்டிங் தான். நம்மளுடைய கோல்ஸு அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்கள நம்மளுக்கு பிடிக்கும். அதுக்கு வந்துட்டு அப்போஸ் பண்ணுறவங்களையோ அந்த கோல்ஸ் வந்துட்டு ஏற்றுக்காதவங்களையும் வந்துட்டு நம்மளோட பார்ட்னர்ஸை. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, எல்லாருக்கும் லைஃப்ல லவ்னு ஒன்று இருக்கும், அதுல பிரேக்கப்னு ஒன்று இருக்கும். அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்னு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க போலாம். பாட்டி, உங்க பேர் என்ன? பொன்னம்மா. பொன்னம்மா. என்னம்மா? பொன்னம்மா. சரி, பொன்னம்மா பாட்டி. என்னது, அண்ணாச்சி பழமா? ஆமா. சரி ஓகே. நீங்க ஏதாவது லவ் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்ன லவ்னா அப்ப தெரியாது தாய்மா. அப்பெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்தா போய் ஒழிஞ்சுக்கணும். ஏன் ஒளிஞ்சுக்கிட்டீங்க? அப்புறம் பார்த்தா பயமா இருக்குமா? அப்புறம் அவங்க அவங்க பஞ்சாங்கம் பார்ப்பாங்க. புள்ள வீட்டுக்காரன் பொண்ணு வீட்டுக்காரன் போய் சரியா இருந்தா பொண்ணுக்கு கேட்க வாங்க நீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அவங்க கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு கேட்க வந்தாங்கலாம். அவங்க ஒரு 10 பேர் 20 பேர். இங்க பொண்ணு வீட்டுக்காரர் அவங்க பார்த்துட்டு பண்ண போற நாள் குட்டிடுவாங்க. இந்த நாள்ல கல்யாணம் வைக்கலாம், இந்த நாள்ல நீங்க வாங்க, நாங்க இந்த நாள்ல வரோம். பொண்ணு பார்க்க வரப்ப நீங்களும் போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க. அப்பனா அவங்கள வந்துச்சா? பயமா இருக்கும். அப்பெல்லாம் பயமா இருக்குமா? சரி, இப்ப லவ்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? லவ்லாம் பத்தி இப்ப கௌரி மட்டும் காதலர் தினான்னு விட்டுக்குது. அதான் காதலர் தினம் ஒரு நாளைக்கு லீவ் விடுறாங்கல்ல. காதலர் தினமா? சரி ஓகே. கவர்மெண்ட்டும் விடும் போதே இப்ப சின்ன பிள்ளைங்க அதாவது வேலைக்கு போகுது, படிக்குதா, அதுங்க இஷ்டத்துக்கு மாப்பிள்ளை சரி இருந்தா மனசுக்கு பிடிச்சிருந்தா பண்ணிக்குது. அது எப்படின்னா அவங்க லவ் பண்றாங்க. சரி, எதுக்காக அவங்க எல்லாம் பிரிறாங்க? அது அப்ப உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்பன்னா அவங்க அப்பா அம்மா சம்மதப்பட்டு 2 வீட்டுக்காரும் சரி நம்ம பொண்ணு விரும்பிட்டுன்னு சிலர் கட்டிக்கிடுங்க. ஐயா அங்க வானா நான் வானான்றவங்கள சிலர் அடம் பிடிப்பாங்க. அவங்க 2 மனுஷம் உறுதியா போய் ரிசர்ச் பண்ணிக்கிறாங்கல்ல. இல்ல, அது கல்யாணத்துக்கு போறதுக்கு முன்னாடியே 2 பேர் பிரிஞ்சிடுறாங்கல்ல. லவ் பண்றாங்க, பண்ணிட்டு இருக்கும்போது பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதே குடிச்சிருங்க, பொண்டாச்சி கட்டிட்டு இருப்பாங்க. ஒரு பொண்ணு கூட போய் பழகுவாங்க. எனக்கு கல்யாணம் ஆகலைன்னா அந்த பொண்ணை கெட்டு 2 குழந்தை வச்சா அப்புறம் விவகாரத்து அந்த மாதிரி தான் இப்பத்தி காலம். அப்படியா? அப்படி அப்பெல்லாம் அம்மா அப்பா சொல்லிட்டாங்க, வாழ்ந்துதான் ஆகணும், பிடிச்சாலும் பிடிக்கலாடி, அப்படிதானே? உங்களுக்கு பிடிச்சா மாப்பிள்ளையா? எனக்கு பிடிக்கிறதுதான். நம்ம அப்பா குடுக்கறது. எங்க அம்மா 5 வயசுல விட்டுறாங்க. எங்க அப்பாவோ எங்க ஆயாவோ என்னை காப்பாற்றி ஒருத்தர் கொடுத்தாங்க. சொந்தக்காரத்துல எங்க அம்மாவுக்கு தம்பி தான். அப்படிலாம் இங்கெல்லாம் லைட்டு கிடையாது, வசதி கிடையாது. மரம் வெட்டினா சோறு, உப்பு அரைஞ்சைதான் அண்ணாண்ட ஈஸியாக அண்ணாண்ட சாப்பாடு இவ்வளவுதான். அது மட்டும் தான் காலம் சேவிச்சுது. இப்ப இந்த மாதிரி அப்பெல்லாம் தாத்தா வயசாகி உட்காந்து. அப்படியா? சரி ஓகே. இப்ப பிடிச்சிருச்சு தாத்தாவை. தாத்தாவை பிடிக்கணும், இந்த இதுக்கு மரியாதை கொடுக்கணும். குடிப்பாரு, பூச்சாராண்டாரு, எல்லாத்தையும் பொறுத்துக்கணும் தான் இருந்தேன். அதே ஒருத்தர் 10 பேர் பார்த்து கட்டிட்டாங்கன்னா நம்ம அப்பா பேர்லாம் நம்ம அது வானான்னு சொல்லிட்டா நம்ம அப்பா பேர்லாம் நம்ம இன்னொரு கிழமைன்னா நம்ம அப்பா அப்படின்னு நினைச்சு இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க நீங்க. வயசாகி போச்சு. நம்ம அப்பா அம்மா வானான்னு சொன்னாங்கல்ல, அது ரொம்ப மோசம். அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு எங்க அப்பா 4 அக்கா தங்கச்சி கொடுத்துக்கிறாரு. அந்த காலத்துல தம்பி கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம போய் அதை பொறுக்கிட்டு நம்ம தப்பு அதை செய்யக்கூடாது. நம்ம அது வானான்ட்டு முன்னாட்டம் கூட போகணும். நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா? இல்லம்மா, சோ ஏன்? நான் ஆரோக்கிய வச்சு கல்யாணம் தான் நான் லவ் பண்ணேன். அந்த காலத்துல எனக்கு 50 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி. அப்படியா? அரேஞ்ச் மேரேஜ் தானா? உங்களுக்கு லவ்னா என்னன்னு தெரியுமாண்ணா? எனக்கு அப்பெல்லாம் தெரியாது. இப்ப தெரியும்ண்ணா. இப்போ அப்ப கூட சின்ன பிள்ளைங்க போது வருது, அதை வச்சு கவலையே கிடையாது. இப்போ ஒருத்தருக்கு லவ் பண்றேன்னா அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா அவரு அப்பா அம்மா பண்ணி 2 பேரும் சம்மதப்பட்டு கல்யாணம். ஓகே, லவ் பண்ணிருக்கீங்களா? லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜா? லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? எதனால பிரேக்கப் ஆகுது எல்லாருக்கும் இல்ல, மோஸ்ட் ஆஃப் தி பிரேக்கப்க்கு ரீசன்ஸ் என்ன? அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான். அண்டர்ஸ்டாண்டிங் தான் நல்லா இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா லவ் கண்டிப்பா பிரேக்கப் ஆயிடும். யார்கிட்ட பிலீவ் பண்ணி நம்ம பேசுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா கண்டிப்பா பிரேக்கப் தான். அவங்க தான் ஃபர்ஸ்ட் லவ்வா இல்ல அதுக்கு முன்னாடி லவ்ஸ் இருந்திருக்கா? இல்ல, ஃபர்ஸ்ட் லவ். உங்களோட அசெப்ஷன் வச்சு நீங்க சொல்றீங்க. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்ல முடியும். வேற ஏதாவது ரீசன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
வேற ஒரு ரீசனும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான். ம். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ஜாலியா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ம். அதை தவிர்த்து அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம லவ் பண்ணோம்னா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அது அண்டர்ஸ்டாண்டிங் தான் கண்டிப்பா லவ். அண்டர்ஸ்டாண்டிங் தான் மேட்டர், அதான் சொல்ல வரீங்க. உங்க பேர் என்ன? பத்மநாபனா. எல்லாருக்கும் லவ்னு ஒண்ணு இருந்திருக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி லவ் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தானா? அதுக்கு முன்னாடி ஏதாவது லவ்ஸ் இருந்திருக்கா? அதெல்லாம் 10th 12th இருந்திருக்கும். அப்ப அதுக்கு பிரேக்கப்பும் ஆயிருந்திருக்கும், அதனால தான் இவங்களை மேரேஜ் பண்ணி. அது எல்லாமே ஒன் சைடு தான் எல்லாம். ஒன் சைடா? அதெல்லாம் வந்து சரி, ஓகே. இப்ப நிறைய லவ்லாம் பண்றாங்க எல்லாரும், அதுல பிரேக்கப்பும் கண்டிப்பா இருக்கு. அந்த பிரேக்கப்கான மோஸ்ட் ஆஃப் த இதுனா என்ன ரீசன்? என்ன புரிதல் இல்லாம போறதுதான் எனக்கு. புரிதல் இல்லாம போறதுதான். புரிதல் இல்ல ஆமா. சொல்றீங்க. வேற என்ன reason? அண்டர்ஸ்டாண்டிங் ஒருத்தவங்க அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போறது. ஆ. அதுக்கப்புறம் லவ் பண்ணும்போது அவங்களுடைய கேரக்டர் ஒரு மாதிரி இருக்கும். அரேஞ்ச் மேரேஜ்னு அதுவே மேரேஜுக்கு அப்புறம் அவங்களுடைய இது வந்து தாட் ஃபுல்லாவே வேற மாதிரி வேற ஆயிடும். மாதிரி ஆயிடும். நீங்க வந்து 90s-ஆ? 80s 80s-ஆ? சூப்பர். அப்போ உள்ள லவ்க்கும் இப்போ உள்ள லவ்க்கும் என்ன டிஃபரெண்ட்னு நினைக்கிறீங்க? அப்ப இருந்தவங்க வந்துட்டு புரிஞ்சுக்கிற அந்த இது இருந்தது. அதே போல உண்மையா லவ் பண்ணாங்க. ஒண்ணு அவங்க சேர முடிஞ்சா சேருவாங்க, இல்லன்னா செத்து போயிடுவாங்க. எனக்கு செத்து தெரிஞ்சு. போயிடுவாங்களா? இப்ப வந்து அப்படி எல்லாம் கிடையாது. ஆ. அவங்க இல்லன்னா இன்னொருத்தவங்க அப்படின்ற மாதிரி தான் அப்படின்ற ஆயிடுச்சு. மாதிரி இதுதான் அவங்களோட தாட். ஆமா. இந்த உண்மையா பிரேக்கப்பான இருக்கிறது இல்ல. மோஸ்ட் ஆஃப் த ரீசன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, புரிதல் இல்ல. ஆமா. அதான் நீங்க சொல்ல வரது. சரி, நீங்க சொல்லுங்க. லவ்ஸ்லாம் நிறைய இருக்கு. நீங்க ஏதாவது லவ் பண்ணிருக்கீங்களா? என் ஹஸ்பண்டை தான் முறை லவ் பண்ண, அவரை தான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். சரி, ஓகே. அப்ப லவ் பண்ணிருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் இப்பெல்லாம் நிறைய பிரேக்கப்ஸ்லாம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அண்டர்ஸ்டாண்டிங் தான். அண்டர்ஸ்டாண்டிங் தான். யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். ரெண்டு பேருக்குமே விட்டு கொடுக்குற தன்மை இல்லைன்னா கண்டிப்பா அந்த இடத்துல சண்டை வரும். இதுதான் அதுக்கான ரீசன், மோஸ்ட் ஆஃப் த ரீசனா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க. லவ் பண்ணிருக்கீங்களா சார்? யா நிறையா? யா கொஞ்சமாவா நிறையாவா? நிறையாவா? ஆ. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா நீங்க? லவ் மேரேஜ். லவ் மேரேஜ் தான். சரி, லவ் பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் யா நிறையா? எல்லாம் தெரிஞ்சு இருக்குன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் சொல்லலாம். ஆ. பிரேக்கப்கான ரீசன்னா எதுவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? பிரேக்கப்கான ரீசன்ஸ் வந்துட்டு நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா தன்னோட தேவைகளையே பார்க்கறது. ஸோ செல்ஃபிஷ்னஸ், அடுத்தவங்களோட இது வந்துட்டு பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சாக்காம அதை பற்றி வந்துட்டு அப்போஸ் பண்ணுறது. அப்புறம் அது வந்துட்டு பிடிக்காம போகிறது. அடுத்தவங்களோட ஒப்பீனியன் வந்துட்டு கன்சிடர் பண்ணாமல் போகிறது. ஏன்னா அதில் வந்துட்டு நம்மளோட ஈகோ. டோட்டலா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா ஆப்போசிட் ஜெண்டர் பத்தி இது பண்ணாம நம்மளோட செல்ஃபிஷ்னஸ் ஆமா. மட்டும் யோசிக்கணும். ஆமாம். அப்புறம் நம்ம ஈகோ வந்துட்டு அது வந்துட்டு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு நம்மளால் வந்துட்டு எடுத்துக்க முடியாது. அதனால வந்துட்டு அடுத்தவங்கள வந்துட்டு ஹேட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அப்புறம் வந்துட்டு அடுத்தவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் ஆன்றதை வந்துட்டு அது நம்ம பண்ணுறது ஒன்று, அடுத்தவங்க பண்ணுறதை வந்துட்டு நம்ம வந்துட்டு கிரேட்ஃபுல்னஸாக இருக்காது, தேங்க்யூ சொல்கிறது, நன்றியோடு இருக்குது, அது மறந்துடுறோம். ஏன்னா எல்லாம் வந்துட்டு நம்ம பை டிஃபால்ட்டு எல்லாம் எடுத்துக்கிறோம். அவங்க வந்துட்டு பண்ணுறாங்க, அது அவங்களோட கடமைன்னு எடுத்துக்கிறோம். ஆனால் அதை வந்துட்டு மதிக்கிறது இல்லை. அது மதிக்கிறது இல்லாததுனால வந்துட்டு அடுத்தவங்க வந்துட்டு ஹர்ட் பண்ணுறோம் நம்ம நிறைய. அப்புறம் மூணாவது ரீசன் வந்துட்டு நம்மளுடைய கோல்ஸு, அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்கள நம்மளுக்கு பிடிக்கும். அதுக்கு வந்துட்டு அப்போஸ் பண்ணுறவங்களையோ அந்த கோல்ஸ் வந்துட்டு ஏற்றுக்காதவங்கள வந்துட்டு நம்மளோட பார்ட்னர்ஸை நம்ம வந்துட்டு சப்போர்ட் பண்ண மாட்டோம். இதுல நீங்க மெயினான ரீசன் ஒரு 2 ரீசன்னா என்ன ரீசன் எடுத்துப்பீங்க? ஸோ ஒன்று வந்துட்டு அடுத்தவங்க எவ்வளோ லவ் பண்ணாலும் வந்துட்டு அடுத்தவங்க வந்துட்டு ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு நம்ம பண்ணுறது சரியில்லை அன்ட்டு கொடுத்தாங்கன்னா அதை வந்துட்டு நம்மளால் ஏற்றிக்கிற தன்மை, அது நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிற தன்மை வந்துட்டு இல்லாதது. ஏன்னா அது வந்துட்டு நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்கும். நம்ம இப்போ டீச்சர் வந்துட்டு நம்ம படிக்கலை அண்ட் சொல்கிற மாதிரி வந்துட்டு நம்ம சரியாக ஒரு ஒர்க் பண்ணல, அது சரியாக பண்ணல, வீட்டுக்காகவோ எதுக்காகவோ உறவுக்காகவோ எதுக்காகவோ, அதனால் வந்துட்டு நிறைய நம்ம மனசில் வந்துட்டு பாதிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஃபீட்பேக் நம்ம எடுத்துக்கலான்ட்டு அதை அப்போஸ் பண்ண வந்துட்டு நம்மளுக்கு அகெயின் அடுத்தவங்க சொல்கிறது வந்துட்டு வெறுப்பாக இருக்கும் இல்லை. ஸோ அது ஒன்று. மூணாவது. நாலாவது வந்துட்டு நம்ம அவங்களோட கோல்ஸு, அவங்களோட பாசம், அவங்களுக்கு டைம் கொடுக்கறது வந்துட்டு அவங்கள வின் பண்ண வைக்கிறதுக்கு டைம் கொடுக்கறது வந்துட்டு அது கம்மி ஆகிறதுனால என்ன ஆகும்னா நம்ம வந்துட்டு நம்மளுடைய
இதையே நினச்சிக்கிட்டு அடுத்தவங்கள மறந்துடுறோம். அதனால் அடுத்தவங்க வந்துட்டு நம்ம மேலே வந்துட்டு அவங்களுக்கு அக்கறை காட்டலன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். ஸோ இந்த 4 வந்துட்டு மேஜரான ஆமாம் மேஜர். எஸ். இப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் பேசினதுலேயே வந்து நீங்க தான் நிறைய லிஸ்ட் கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலி வந்து ஓகே அவங்க பாக்குறாங்க, அவங்களே ஈகரா என்ன இவ்ளோ நேரம் சொல்லிட்டு இருக்காங்களே ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு. லவ் பண்றீங்களா? லவ் பண்ணல, பண்ணிருக்கீங்களா? பண்ணது இல்ல. பண்ணதும் இல்ல. அத பத்தி தெரியுமா? தெரியுமே. LOVEன்னு தெரியுமா? சரி ஓகே. இப்ப நிறைய லவ்லாம் பண்றாங்க, அதுல பிரேக்கப்பும் பண்ணிடுறாங்க. அந்த பிரேக்கப் ஆன ரீசன்ஸ் எது மோஸ்ட் ஆஃப் த ரீசனா இருக்கும்னு ஏதாவது ஒரு உங்களோட அசம்ப்ஷன் எல்லாம் சொல்றீங்களா? அண்டர்ஸ்டாண்டிங்ல அதுதான் பிரேக்கப் ரீசன். வேற என்ன ரீசனா? வேற எனக்கு எதுவும் தெரியல. உங்களுக்கு தெரியும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, ரெண்டு பேருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஆமா. So அதனால அப்போ உள்ள லவ்க்கும் இப்போ உள்ள லவ்க்கும் ஏதாவது டிஃபரெண்ட் இருக்கும். உங்க அம்மா அப்பாவுக்கு உள்ள லவ்க்கும் இந்த ஜெனரேஷனுக்குள்ள ஒரு லவ்க்கும் டிஃபரெண்ட் இருக்கும்ல. அந்த ஜெனரேஷன் லவ் வந்து அவங்களோட ஃபீலிங் மட்டும் வச்சு லவ் பண்ணாங்க. இப்போ வந்து சும்மா பார்க்க அழகா இருக்கா இல்லையா அப்படின்னு அட்ராக்டிவா லவ் பண்றாங்க. ஓகே, அதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச டிஃபரென்ஸ். ஆமா. ஓகே, எத்தனை லவ் பண்ணிருக்கீங்க? 5 6 7 5 5 நிஜமாவே 5 லவ் பண்ணிருக்கீங்களா? சரி ஓகே. லவ் பத்தி உங்களுக்கு அதுல ஏன் பிரேக்கப் ஆகுது? மோஸ்ட் ஆஃப் த ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க? லாயல்ட்டி இருக்காது. என்னது? லாயல்ட்டி இருக்காது. லாயல்ட்டி இருக்காது. வேற என்ன ரீசனா இருக்கு? இப்போ பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாம பண்றது, பேரண்ட்ஸ் சப்போர்ட் எல்லாம் பண்றது, பேரண்ட்ஸோட சப்போர்ட்டிவ் இல்லாதனாலயும் அண்ட் லாயல்ட்டி இல்லாதனாலயும் இதுதான் நினைக்கிறீங்க நீங்க? வேற எந்த ரீசன் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த ரீசன்னா அவ்வளவுதான். ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போறதுனால ஓகே. இது 3 ரீசன். அப்புறம் 4வது ரீசன் 5 லவ் பண்ணிருக்கீங்க, அட்லீஸ்ட் ஒரு 5 ரீசனாவது சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை பார்க்கணும்னா அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி ஒரு பாஸ்ட் இருக்கான்னு பார்த்துட்டு போகணும். ஓகே, பாஸ்ட் இல்லாம போகக்கூடாது. பாஸ்ட் இருந்தா போகக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. சரி. ஏன்னா இன்னும் அவங்க வந்து அந்த பழைய பாஸ்ட் மறந்துருக்க மாட்டாங்க. நம்ம போய் மறுபடியும் இன்டென்ஷனா போயிட்டு ஃபோர்ஸ் பண்ண கூடாது. ஓ, அதனால வேற இதான் பிரேக்கப் ஆன ரீசன். அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, லாயல்ட்டி இருக்காது. மெயினா லாயல்ட்டி ஆட்டி இருக்கு. அந்த காலத்துல உள்ள லவ்க்கும் இப்போ உள்ள ஜெனரேஷன் போல லவ்க்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கு? அந்த காலத்துல சோசியல் மீடியா எதுவும் இல்லை, யாரும் சோசியல் மீடியா எதுவும் இல்லை அந்த காலத்துல. இந்த சோசியல் மீடியா இருக்கு, அதனால தான் கெட்டு போறாங்க. அதனால எல்லாரும் கேட்டு போறாங்க. ஓகே, வேற என்ன டிஃபரெண்ட்? டிஃபரன்ஸ்னா அந்த காலத்துல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒருத்தருக்குன்னா ஒருத்தி அப்படின்னு இருப்பாங்க. இந்த ஜெனரேஷன் அப்படி இல்ல. அப்படி இல்ல. இவளனா அடுத்தி ஒருத்தன் அப்படி. நான் இதை பற்றி நான் உங்களுக்கு எதுவுமே சொல்லலை. இப்போதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்படிதான் கேமராக்கு சரியா? ஓகே ஓகே. இப்போ நான் வந்து திரும்ப ரெக்கார்ட் பண்ற மாதிரி இதான் ஃபர்ஸ்ட் சொல்ற மாதிரி நீங்களும் அப்படியா அப்படி கேட்கணும். வெட்டுங்க நீங்க கேஷுவலா. இப்போ கேஷுவலா வாங்க வெட்டுங்க. அப்படியே வெட்டிட்டே பேசணும். அதுக்கப்புறம் நீங்க வச்சுட்டு இன்ட்ரெஸ்ட்ல வந்து அப்படி இப்படி பேசணும். அப்புறம் இப்போ நீங்கள் ஒருத்தர் அவர் காதலிக்கிறேன்னா இல்லை, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்பேன். பேரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். போலாமா? கேகே நான் சொல்றது சொல்லுங்க. கேகே கேகே அங்க பார்த்து சொல்லுங்க. கேகே கேகே இன்ஃபோடைன்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. போதும் போதும். சரி பாட்டி, நான் போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன். இன்னும் நிறைய பேசணும். இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேகே இன்ஃபோடைன்மெண்ட் சென்டரில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏகே இன்ஃபோடைன்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏகே இன்ஃபோடைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேகே இன்ஃபோடைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.